கார்த்திகை தீபம் மார்கழி மாத பூஜையப்ப தெய்வத்துக்கு நெய்வேத்தியமா படைக்க இதை சட்டுன்னு தயார் செஞ்சிட முடியும். இது பெரும்பாலும் தஞ்சாவூர் மாதிரியான பகுதிகளில் அதிகமா செய்யக்கூடிய பழமையான பாரம்பரிய பிரசாதம். தேங்காய் திரட்டி பால் பண்றதுக்காக 50 கிராம் பாசி பருப்பு, 20 கிராம் பச்சரிசி ரெண்டையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா நிறமாற அளவுக்கு வறுக்கும் போதுதான் சாப்பிடும் போது சுவையும் மனமும் அதிகமா இருக்கும். நாங்க 2 தேங்காயை உடைச்சு நோண்டி பருப்பு சேர்த்துக்கிட்டோம். அது கிட்டத்தட்ட 500 கிராம் அளவு இருந்தது. அது கூடவே வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பு பச்சரிசி சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருவோம். தேங்காய் அரைபடுறதுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா தேங்காயை அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப ஒரு தேக்கரண்டி நெய்யில 15 முந்திரி 15 திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருவோம். முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிருவோம். அரை கிலோ தேங்காய்க்கு 400 கிராம் வெல்லமே போதுமானதா இருக்கும். நாங்க பொடியாக்கி வச்சிருந்த 400 கிராம் வெல்லத்தையும் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். சேர்த்துக்கிட்ட வெல்லம் கரையறதுக்காகவும் தேங்காய் வேகிறதுக்காகவும் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். தேங்காய் நல்லா கட்டியாகி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒரு தேக்கரண்டி நெய்யை சேர்த்துக்குவோம். மொத்தமா நாங்க 5 தேக்கரண்டி நெய்யை தான் பயன்படுத்தி இருந்தோம்.
தேங்காயை சட்டியோட ஒட்டாம கிண்ட முடிஞ்சாலே சரியான பதம் வந்ததா அர்த்தம். இந்த சமயத்துல நுணுக்கி வச்சிருந்த 5 ஏலக்காயவும் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். சுவையான தேங்காய் திரட்டி பால் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.